ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் வந்ததுலேருந்து வீட்டிலே உட்காந்து ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஸோ எனக்கு எங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? வடகம் போட போகிறோம். ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன். வடகம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் நிறைய தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். ஸோ தண்ணி கொதித்த உடனே இப்போ நம்ம ஜவ்வரிசி போட போகிறோம். ஜவ்வரிசி நீங்கள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணும். ஸோ அந்த ஜவ்வரிசி நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி போட்டு நல்லா ஒரு கிண்டி விட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சி கப்பில் காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி போட்ட உடனே நல்லா கொதிச்சு வேகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரோல் ஆகுது வாட்டரெல்லாம். பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே பச்சரிசி ஊற வச்சு காலையில் எந்திரிச்சு அரைச்சிக்கணும். ஸோ அந்த அரைச்ச மாவில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, மிக்சியில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும்னு சொல்லிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம கலந்து வச்சுருக்க மாவு கூட கொஞ்சமாக கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் பொடி ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. இது ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அந்த மாவு கலரே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவை கலந்தவொடனே கிண்டிகிட்டே தாங்க இருக்கணும், இல்லாட்டி கீழே அடிபிடிச்சிரும். ஸோ இதை கிண்டல தான் விஷயமே இருக்குது. ஸோ நல்லா கிண்டணும். இதை பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கலக்குறாங்க. நம்ம கலர் பொடி போட்டிருக்கனால கலர்ஃபுல்லாக ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே வடகத்துக்காண்டி மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மாவை மொட்டை மாடிக்கு எடுத்து ஒரு சேலையை நல்லா விரித்து விட்டு இப்போ நம்ம ஸ்பூனில் எடுத்து மெல்ல வைக்க போகிறோம். இவ்வளோதாங்க. இது காஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா வடகம் சூப்பராக ரெடி ஆயிரும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் எத்தனை பேர் இந்த வடகத்துக்கு போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் போட்டுட்ருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீட்டாக போட்டுட்ருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடகத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீலாக் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.